என் இனிய தமிழ் மக்களுக்கு வணக்கம். என்னடா எப்படா இருக்க அப்படின்னு பல பேர் கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதை யாருமே அப்படி கேட்கல. சரி, ஓகே. இஸ் யுவர் பால் சேஃப்? பிரசாந்த் நடிப்புல வெளிவந்த ஒரு படத்தை பற்றி தான் பார்க்கணும். இந்த படத்தோட பேர் அந்தாகன். இந்த படத்துல வந்துட்டு யார் நடிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா பிரசாந்த். இது வேற ஒரு பிரச்சனைக்கு வரானுங்க. வெறும் பிரசாந்த் சொல்லாத, டாப் ஸ்டார்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சில பிரச்சனைகளுக்கு வரானுங்க. ஸோ டாப் ஸ்டார் பிரசாந்த், அப்புறம் சிம்ரன் நடிச்சிருக்காங்க. அப்புறம் கார்த்திக் அப்படின்ற மாதிரி கார்த்திக் நடிச்சிருக்காரு. இவர் யாருன்னு தெரியல, கௌதம் கார்த்திகோட அப்பா. அவர் நடிச்சிருக்காரு. இன்னும் பல பல நடிகர்கள் நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். நடிக்கப்பட்ட ஒரு காவியம் சொல்லலாம். 2018 வெளிவந்த அந்தாகூனோட படத்தோட ரீமேக் தான் அந்த படம். சரியா, எனக்கே இந்த படம் பார்க்கும்போது இந்த படத்தோட ரீமேக்னா அது எப்படி இருக்கும்? ஏன்னா அந்த படம் வந்து ஆக்சுவலாக ஒரு த்ரில்லர் பேசிஸில் போயிட்டு இருக்கும். அடுத்தடுத்து என்ன ஆக போகுதுன்னே தெரியாது. ஹீரோவும் வந்துட்டு அவரோட பகத் பாசில் மாதிரி அவரோட கண்ணாலே நடிச்சிருப்பாரு. ஆனால் இந்த படத்தில் வந்துட்டு மெயின் ப்ராப்ளமாக பார்க்கப்பட்டதே வந்துட்டு ஹீரோவோட ஆக்டிங் தான். ஏன் அப்படி சொல்கிறேன்? நீ ஒரு பிரசாந்தை வெறுக்கிறியா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் நான் சொல்ல வரல. ஏன்னா பிரசாந்தோட ஆக்டிங்கே இந்த படத்தில் இல்லைன்னு சொல்லலாம். பிரசாந்த் வந்துட்டு நீங்கள் டேரக்டர் சொல்லியிருப்பாரு, பிரசாந்த் தயவுசெய்து நீங்கள் நடிக்காதீங்க, நீங்கள் வந்துட்டு ஓரமாக சதிர ஓரமாக உட்காந்துருக்கீங்க. அதே மாதிரி இவர் வந்து இந்த படம் பூரா என்ன பண்ணுறாருன்னா கண்ணை மூடி, அதாவது கண்ணு தெரியாத ஒரு பிளைண்டாக நடிச்சிருக்காரு. இவர் வந்துட்டு இப்படி தான், இதுதான் படமே, இப்படி தான் அவரோட காலத்தை அப்படி ஓட்டுறாரு. அதாவது அவர் நடிக்கிற காலத்துக்கிட்டே நான் வந்து கண்ணு தெரியாத ஒரு ஆளு, அதாவது நம்ம ஆடியன்ஸ்கிட்ட நடிக்கிற மாதிரியே அங்கே இருக்க சில கேரக்டர்கிட்டையும் நடிக்கிறார் கண்ணு தெரியாமல். அது எதுக்கு, அதோட காரணம் என்ன, எதனால் இவர் போய் நடிக்கிறாரு, எந்த ஒரு பின் கதையுமே சொல்லலை அந்த படத்தில். சிம்பிளாக என்ன சொன்னாங்க, உனக்கு எதுக்கு வரும்போது மூளையை கட்டி வெளியே வச்சுட்டு தேட்டருக்கு உள்ளே வர வந்து ஒரு 2 மணி நேரம் படம் பார்க்குற போகிறன்றதான் என்னோட கான்செப்டாகவே இருக்குது. அதுக்கப்புறம் போக போக என்ன ஆகுதுன்னு பார்க்குறீங்கன்னா, இந்த படத்தோட கதை வந்துட்டு எங்கே ஆரம்பிக்குதுன்னா பிரசாந்தோட ஒரு பிரசாந்த் கேஃபேன்னு சொல்ல முடியாது, பிரியா ஆனந்தோட ஒரு கேஃபேல தான் அந்த படம் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்குது. பிரியா ஆனந்தோட கேஃபேல வந்துட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பியானிஸ்டாக இருக்கார். பியானோ வாசிப்பதே தனது வாழ்க்கை முதல் படி என வைக்கிற ஒரு பியானிஸ்ட். கண்ணை மூடிட்டு எப்போ பார்த்தாலும் இப்படி உட்காந்து கம்ப்யூட்டரில் டைப் படிக்கிற மாதிரி இப்போ டைப் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பார். இவரோட வேலை தான். இவர் வந்துட்டு ரோட்டில் நடந்து போகும்போது கூட டைப் அடிச்சுட்டே நடக்கிற மாதிரி தான் அவர் இமேஜின். என்ன சொல்கிறாருன்னா படத்தோட ஆரம்பத்திலே நான் வந்துட்டு நடக்கிறது ஒரு இசை, பேழ்றது ஒரு இசை, மோடுறது ஒரு இசைன்ற மாதிரி எல்லாமே ஒரு இசையாக தான் அவர் பார்க்குறாரு கண்ணு தெரியாதனால. அப்புறம் படம் கொஞ்சம் கொஞ்சம் போனோடனே அவர் கண்ணு தெரியாதுன்ற மாதிரியே அந்த படத்தில் காட்டியிருக்கலாம் அவரை. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, நீ அதெல்லாம் சொல்கிற, நீ நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு படத்தோட 10 நிமிஷத்துலேயே பிரியானந்தம் பார்க்கும்போது இவர் உடனே கண்ணு அந்த கான்டாக்ட் எட்டி பார்த்துறாரு. அதுக்குள்ளே போயிடுறாங்க அப்படின்னு ஒரு ஏமாற்றம் அடைகிறார் நம்ம பிரசாந்த். அப்புறம் கொஞ்சம் என்ன பார்த்தீங்கன்னா, இங்கே கீழே இருந்து ஒரு குட்டி சிறுவன், அவனுக்கு வந்துட்டு அவனுக்கு படிப்பு, அவன் ஸ்கூலுக்கு போகிறானா, எந்த ஒரு பின் கதையும் இல்லாத ஒரு பூவையா ஒரு கேரக்டர். அவன் வந்து பூவையான்றவர் தான் நடிச்சிருக்காரு அந்த கேரக்டர். அவன் வந்துட்டு எங்கே ஸ்கூலுக்கு போகிறான், என்ன அவனோட பின்கதை, அவன் வந்துட்டு அவனோட வேலையை என்னன்னா அயன் பண்ணுறது, அந்த டீ காப்பி எடுத்து கொடுக்கறது, 10 ரூபா வாங்குறது, இதுதான் அவனோட வேலை. இந்த காலத்துலேயும் 10 ரூபா வாங்கி வேலை பார்க்குற ஒரே ஆள் இவன் தான். வடக்கணக்கு தான் வந்துட்டு இவனும் வந்துட்டு நான் 10 ரூபா தான் வாங்கி நடிப்பேன் அப்படின்னு ஒரு சபதம் போட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் போக என்ன ஆகுதுன்னா, இவனுக்கு கார்த்திக் வராரு. கார்த்திக் வந்து இந்த படத்தில் கார்த்திகாவே நடிச்சிருக்காரு. கார்த்திக் ஒய்ஃப் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்ரன் நடிச்சிருக்காங்க. அது ஒய்ஃப் சிம்ரன் கிடையாது, கார்த்திகோட ஒய்ஃப் கேரக்டரில் சிம்ரன் நடிச்சிருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்துட்டு என் ஒய்ஃபுக்கு ஒரு எங்கள் வெட்டிங் ஆனிவர்சரி வருது, ஸோ எனக்கு வீட்டில் வந்து பியானோ வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரசாந்தை, அதாவது பேசாமல் கூப்பிட்டு போகிறாங்க. பிரசாந்தோட கேரக்டர் பேர் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா அப்படின்னு அனைவராலும் அன்பாலும்
அரவணைப்பாலையும் அழைக்கப்படுறாரு நம்மளோட பிரசாந்த். இந்த படத்துல என்ன பண்றாங்கன்னா, வீட்டுல போயிட்டு இவருக்கு வாசிச்சுக்கிட்டே இருக்காரு. அவங்க சிம்ரன் சொல்றாங்க, வீட்டுக்கு வராதப்பா, வெளியே போயப்பா அப்படின்றாங்க. இவர் வந்துட்டு நான் வாசிக்க தான் வந்துட்டேன், நான் வாசிச்சுட்டு தான் வெளியே போவேன்ட்டு அடம் பிடிச்சி வீட்டுல உட்காந்து வாசிக்கிறாரு. உள்ள போய் பார்த்தா ரத்த மழையா கிடக்கு வீட்டுல. என்னடா நடக்குது இங்க, என்ன ஒண்ணுமே புரியல. அவர் வந்துட்டு அந்த நடிப்பு அப்படியே ப்ரொஃபஸர் ஆக்டிங் வந்துட்டு அப்படியே வச்சுக்கிட்டு அப்படியே பாக்குறாங்க. இங்கே அவங்க அதுக்கு வந்துட்டு எப்படி இவங்க மேட்ச் பண்றாங்கன்னா, ஒரு கருப்பு கண்ணாடியை போட்டுக்கிறாங்க. கருப்பு கண்ணாடியை போட்டாலே கண்ணு தெரியாதவன் தான் போடுவோம் அப்படின்னு நம்மள நம்ப வச்சுட்டாங்க அந்த சமூகத்துல. அப்ப இவன் வந்து என்ன பண்றான், சாரி இவர் என்ன பண்றாரு, அந்த அப்படியே பியானோ வாசிச்சுக்கிட்டே இருக்காரு. கொலை பண்றாங்க. பேக் அசால்ட்டா எடுத்து போட்டு சமுத்திரக்கனி சார் எடுத்துட்டு வெளியே போறாப்ல. பார்த்து ஒரு மாதிரி ஸ்தம்பிச்சு போறாரு. ஸ்தம்பிச்சு போன உடனே போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரான்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இல்லை. போய் டீ கடையில போய் உட்காந்து யோகி பாபு கிட்ட போய் ஒன்லைன் ஜோக்ஸ் அடிக்கிறார். ஃபுல்லா கிராக் ஜோக்ஸ். யோகி பாபுவோட ஒன்லைன் எல்லாமே கிராக் ஜோக்ஸ் தான் இங்க அமைஞ்சிட்டு இருக்கு. கிராக்கு மேல கிராக்குன்னு அடுக்கி நம்மள வர்றவனா அப்படியே புரட்டிலே அடிக்கிறானுங்க. அந்த அளவுக்கு ஒரு கிராக் ஜோக்ஸை வந்துட்டு பில்ட் பண்றாரு. ஆட்டோ டிரைவரா வர நம்ம யோகி பாபுவோட பேரு, அவருக்கு வந்துட்டு கூகுள்ல பேரே கொடுக்கல. அவரு ஆக்டர் தான் போட்டிருக்கீங்க கேஸ்ட்ல, எல்லாத்துக்கும் ஒரு பேரை போட்டுட்டு இதுக்கு வந்துட்டு ஆக்டர். அப்புறம் வந்துட்டு யோகி பாபுக்கு வந்துட்டு பேர்லாம் கிடையாது மனுஷங்க, அது வந்துட்டு ஆக்டர் தான் போட்டிருக்கு. அவர் என்ன கேரக்டர் நடிச்சாருன்னே தெரியல. அப்போ பின்னாடி இருந்து ஒருத்தங்க வராங்க, வந்து லாட்ரி டிக்கெட் வைக்க வர்றாங்க. நம்மளோட ஊர்வசி அவங்க வந்துட்டு லாட்ரி டிக்கெட் எடுத்துட்டு ஆட்டோ இவங்க கையில கொடுத்து, இந்த ஆள் கையில பிரசாந்த் கையில தொட்டு கொடுத்தோடனே அது லாட்ரி டிக்கெட் அடிச்சு பல லட்சங்கள் சம்பாதிச்சாங்களான்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. ஒரு 1000 ரூபாய் சம்பாதிச்சிருப்பாங்க. அதுக்கே இவருக்கு கோயில் கட்டியிருப்பாங்க போல. அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு பாராட்டு நிலைமையில அவங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன கதை எப்படி போக 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 ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு வழியா முடியுது. போலீஸ் கிட்ட போயிட்டு நிக்கிறாரு. அவர் கொலையை பார்த்துட்டேன் கொலை ஏதோ இவன் தான் கொலை பண்ண மாதிரி இருக்கு, கொலையை பார்த்துட்டு நிக்கிறாரு. போலீஸ்காரன் வந்துட்டு சொல்லுங்க சார் அப்படின்னோடனே பின்னாடி சமுத்திரக்கனி யார் அது அப்படின்னு ஒரு பயந்து, ஐயோ என் பூனையை காணோம், கொஞ்சம் வீட்டை தேடி கொடுத்தோடனே சமுத்திரக்கனி வீட்டு வரைக்கும் வர அந்த பூனையை கண்டுபிடிச்சி கொடுத்தேன். இவர் வீடு வரைக்கும் போறாப்புல. அவருக்கு ஒரு டவுட் இருக்கு, இவன் நிஜமான கொலையை பார்த்துருப்பான் போல, இவன் நம்ம ஆளுதும் சரியில்லை, இவன் டைப்பா இருக்கான், போய் பார்ப்போம்னா கரெக்டாக அதே மாதிரி போறாரு. கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு சிம்ரன் போய் பார்க்குறாங்க. சிம்ரன் போய் பார்க்கும்போது என்ன பண்ணுறாங்க, ஸ்வீட்டை கொடுக்குறாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் இறந்து போகிறோம் ஸ்வீட்டு அப்படின்ட்டு. ஸ்வீட்டை கொடுத்தோடனே இவன் வந்து லவக்கனு அப்படின்னு போட்டுடுறான். யார் என்ன கொடுத்தாலும் சிம்பியாரு அப்படியே லபக்குன்னு அப்படி எடுத்து உள்ள போட்டு தின்ன உடனே கொஞ்ச நேரத்தில் கண்ணு தெரியாமல் போயிடுது. அப்போ நம்ம பிரியாண திருப்பி உள்ள வராங்க. உள்ள வந்துட்டு எங்க வர அப்படின்னு உடனே அவர் உள்ள இருக்காருன்னு பார்த்தா என்னதான் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா பிரசாந்த் வந்துட்டு ஒரு தூங்கிய நிலைமையில சட்டையும் இல்லாம ஒன்றும் இல்லாம பெட்ல மலான்னு கிடக்கு. அப்போ அது தூக்க மாத்திரான்னு கேட்டீங்கன்னா இதுதான் இல்லை, அது வந்துட்டு ஒரு டேப்லெட். அந்த டேப்லெட் சாப்பிட்டா கண்ணு தெரியாம மட்டும் போயிடும். இவர் பார்வையெல்லாம் நடிச்சனால கொடுக்கப்பட்ட ஒரு தண்டனை தான் அது. அது வந்துட்டு தப்புன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, அது ஒரு தண்டனை, அவ்வளவுதான். இந்த தண்டனையை வாங்கிட்டு பிரசாந்த் புரியுது, எனக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சு, நீ ஏற்கனவே கூப்பிட்டு போயிடா அப்படின்னா, இல்லை நான் ஏற்கனவே கண்ணு தெரியும், அதான் யார்கிட்டையும் சொல்லவும் முடியல, இவனுக்கு கண்ணு தெரியாம இருக்கு அப்படின்னு சொல்ல முடியல. மெல்லவும் முடியாம ஒரு ஸ்தம்பிய நிலையில உட்காந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்ச தூரம் போக 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 கோவேசர்லாவையும் ஊர்வசியும் யோகி பாபு இவங்க எல்லாம் வந்துட்டு சேர்ந்து இவரை வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. சேர்த்ததுக்கப்புறம் அங்கே வந்துட்டு டாக்டராக வருகிறார் நம்மளோட KS ரவிக்குமார். இவர் என்ன பண்ணுறாரு, டாக்டர் வந்து ஊசி போடுறாருன்னு கேட்டிங்கன்னா அவர் கிட்னி திருடுறாரு. கிட்னி திருடுற டாக்டராக இருக்காப்புல. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பேக் ஸ்டோரி எதுவுமே, அதாவது இந்த கதையை வந்துட்டு ஹீரோக்கு மட்டும்தான் ஒரு ஹீரோக்கும் பேக் ஸ்டோரி கிடையாது, யாருக்குமே கிடையாது. நீ ஏன் கேட்கறதெல்லாம் படம் தானே பார்க்க வந்துன்ற மாதிரி நம்மள வெறும் ஒரு படம், அடிப்படையான ஒரு கதையே இல்லாம ஒரு 3 மணி நேரம்
வெட்டியிருக்காங்க 3 மணி நேரம் படம். சில பயங்கரமான சீன்கள்லாம் வரும்போது பின்னாடி இருந்து உபிர்னு சிரிப்பு வருது. இந்த சீன்ல அழுவணும்டான்னா அவனுக்கு வந்துட்டு அப்படியே சிரிச்சு உருள்றானுங்க. நீ பிரசாந்துக்கு எதிரியான்னு கேட்டா நான் பிரசாந்த் எதிரி கிடையாது. ஏன்னா நானும் அவரோட கண்ணில ஒரு அங்கமாக தான் இருந்தேன். ஆனா இந்த மாதிரி ஆக்டிங் எல்லாம் பார்க்கும் போது உண்மையிலே சொல்றேன், ஏன் அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்கு. படத்தோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரசாந்த் நடிக்காமல் இருந்தது தான். படத்தோட ஒரு ஃபெயிலியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா படத்தோட லென்த்து இருக்குது போதும். 2.5 மணி நேரம் எடுத்தாலே நம்ம மக்கள் பார்க்க மாட்டுறாங்க. இது என்னன்னா நீங்கள் 3 மணி நேரம் வச்சுருக்கீங்க படத்தை. ஃபர்ஸ்ட் அதாவது ஹிந்தி டப்பிங்கு ஹிந்தியில் பார்க்கும்போது இந்த படம் ரொம்ப ஒரு ஆர்வமாகவே இருக்கும். அடுத்து என்ன ஆகுது, அடுத்து இதுல இருந்து அப்படி இல்லை, ஐயோ ஏன்டா இவன் வரான், ஐயோ என்னடா நடக்குது, ஏன்டா அப்படி பண்றீங்க, ஏன்டா உசுரை வாங்குறீங்க, எங்க இருந்துடா வரீங்க, அந்த சுதாகர் சொல்றோம் எங்க இருந்துடா வரீங்கன்ற மாதிரி அடுத்த கேரக்டருக்கு மேல கேரக்டர் வச்சு நம்ம கொலை பண்ணி கடைசி சீன்ல என்ன ஆகும், இவர் வந்துட்டு நினைச்சபடியே வந்துட்டு இங்கிலாந்துக்கு போயிடுறாரு, பியானோ வாசிக்கிறது ஒரு காம்படிஷன் போயிடுறாரு. அதுக்கும் ஒரு 2 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. அதுக்கு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா சிம்ரன் ஒரு கண்ணை மாட்டிக்கிட்டு அந்த காசு வந்துச்சா அதை பத்தி எந்த ஒரு டீட்டெயிலுமே இல்லை. அதே சீன்ல இவர் போய் இங்கிலாந்துல போய் வாசிக்கிறாரு. பிரியானந்த் போயிட்டு பாக்குறாங்க. அவர் வந்து சொல்றாங்க பிரியானந்த் கடைசியில நீ அவன் கண்ணை நீ பிடுங்கி வச்சிருக்கணும் அப்படின்றதாங்க. இவர் வந்துட்டு பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டாலாவ, ஐயோ இப்பதானடா போட்டு வந்தோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடிச்சு எத்தனை மாசம் போச்சு, எந்த ஒரு கதையுமே இல்லை. அப்படியே படம் சும்மா பாக்குற மாதிரி ஒரு படம் அவ்வளவுதான். அப்படியே பாத்தீங்களா வந்தீங்களான் இருக்கும், எதுக்கு கேள்வி கேட்குங்கன்ற மாதிரி தான் அந்த படம் போறாரு போகுது. பிரசாந்த் வந்து கடைசியாக நடந்து போயிட்டு கண்ணாடியெல்லாம் அது குச்சி வச்சு நடந்தார். குச்சி அப்படி தூக்கி போட்டுட்டு அப்படி ஸ்டைலாக ஒரு வாழ்க்கை தலைவன் வேற லெவல், தலைவா தலைவா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அந்த படம். அது உண்மையிலே கடைசியில் ஒரு சீன் வரும், எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு டான்ஸ்ன்னு ஒன்று ஆடுவார். அதுக்கப்புறம் ஏன்டா இப்படி பண்ணிருக்கீங்க இந்த படத்தை, ஏன்டா கிட்டத்தட்ட 4 வருஷமா எடுத்து இது பண்ணிச்சு கடையில போட்டுருக்காங்க, எதுக்குடா இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, இந்த படம் வந்ததே வேஸ்ட் தானடா, இதுக்கு வந்துட்டு ஹிந்தி படத்தையே பார்த்துட்டு போயிருவோம்டா, எதுக்கு ஹிந்தியை தமிழ் டப் பண்ணி பார்த்துட்டு போயிருவோங்களா, ரீமேக் எடுத்து சின்ன ஒரு டிஸ்க்ளைமர், இந்த படத்தை பார்க்கும்போது நீங்கள் கண்ணை மூடிட்டே பாருங்க பிரசாந்த் மாதிரி. ஏன்னா இந்த படத்தில் வந்துட்டு சரிடா அப்போ இந்த படம் நல்லா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் கதையே இல்லை அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட ஒன்றுமே இல்லை. கதை என்னடா கேட்குற நீ அடுத்த சீன் என்ன ஆக போகுதுன்னு யோசிக்க கூட அவங்ககிட்ட ஸ்கிரிப்ட் இல்லையா? ஏன்னா இப்போ ஹிந்தியில் இருந்த எந்த செகண்ட் இதில் வந்துட்டு ஹிந்தியில் இருந்து நிறைய சீன் கட் ஆயிருக்கு. மெயினான மேட்டரே வந்துட்டு சிம்ரனை பிடிச்சி அடைச்சி வச்சு அவங்ககிட்ட கன்செஷன் பண்ணுறது தான். கன்செஷனே பண்ணல. ஐயோ எதுக்கு கார்த்திக் செத்தாரு அப்படின்ற ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா அது ஒரு கில்மாவான ரீசன். அது வந்துட்டு உள்ள வராரு, திஸ் வீடியோ கோயிங் டு கஸ்ட் உள்ள வராப்புல. உள்ள வந்தோடனே சிம்ரன் வந்துட்டு சமுத்திரக்கனியோட பாருங்க, அவரு சமுத்திரக்கனி பயங்கரமான ஒரு ஆக்டிங் கொடுத்த உடனே இவர் பாட்டில போட்டு நிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவன் எப்படி பொண்ணாங்க என்ன ஆச்சு எதையுமே சொல்லலை. என்னடா எடுத்து வச்சிருக்கீங்க, வேற வேலை இருந்தா பாருங்கடா போங்களா. சத்தியமா எதுக்கோ வந்தோம் ப்ரோ, ஜெயிச்சு கொண்டாடலான்னு வந்தோம் ப்ரோ. நானு ப்ரோ எனக்கு பெரிய வருது ப்ரோ இப்போ.